இச்சபுட் சினிமாவில் இந்த வீடியோவில் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னையோட எபிசோடு வந்து வெளியாயிருச்சு. ஸோ இன்றைக்கி பொம்மை டாஸ்க் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு தான் வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ கடைசியாக வந்து அவுட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அவுட் ஆகிருக்காரு. ஸோ முத்துக்குமரன், ஹன்ஷிதா, அதுக்கப்புறம் ராணவ், தர்ஷிகா, சௌந்தர்யா இவங்க எல்லாருமே இப்போது தீபக் இவங்க 6 பேர்கிட்ட வந்து அவுட் ஆகிருக்காங்க. ஸோ மிச்சம் எல்லாருமே வந்து நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகும். இன்னும் 12 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த எபிசோடில் ஒரு ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ விஷாலும் தர்ஷிகாவும் அவங்க 2 பேரும் நாங்கள் லவ் பண்ணல, நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போது அவங்க மற்றவங்களுக்கு காட்டுற விஷயங்கள் எல்லாமே வந்து பயங்கர ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்குது. இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஷினை வந்து எழுப்புது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி வந்து விஷாலுக்கு வந்து நம்ம தர்ஷிகா வந்து ஊட்டிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதை பார்த்த பவித்ரா இவங்கெல்லாம் செம காண்டாகி பவித்ராவும் ஆனந்தியும் அங்கே உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி நடக்குது இங்கே, எனக்கு பயங்கர கோபம் வருது, என்ன பண்ணிகிட்ருக்கா, அவளோட லைஃப்பை நினச்சாலே வந்து எனக்கு பயம் ஆகுது அப்படின்னு வந்து பவித்ரா வந்து ஆனந்தி கிட்ட சொல்ல, ஆனந்தி இருந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது, அவளுக்கு மேபி விஷாலுக்கும் உள்ள பிடிச்சிருக்கலாம்ல, ஸோ அவங்களும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கப்புளாக வரலாம்ல, அவளுக்கு அது பாசிட்டிவாகவும் வந்து முடியலாம்ல, ஸோ என்ன வேணால் நடக்கலாம், நம்ம அதை எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது, பட் இது வந்து அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இல்லை எனக்கு தர்ஷிகாவோட லைஃப் பற்றி தான் நான் பயந்துட்டு தான் இப்போ நான் கன்சர்னாக வந்து இருக்கேன், மற்றபடி அவங்க எப்படி என்ன பண்ணால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவை தர்ஷிகாவும் அத்தனை வாட்டி பார்க்குறாங்க, விஷாலும் அத்தனை வாட்டி பார்க்குறாரு. இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னே வந்து தெரியல. செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு வேணால் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களோட பிஹேவியர்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ஒத்தனை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ விஷாலுக்கு வந்து ஒத்தனை கொடுத்துட்டு இருந்ததையும் வந்து பவித்ரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, என்னடி பண்ணுறா அவள் ஒத்தனை கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஆனந்திக்கிட்ட. அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஒரு 1:30 இருக்கும். அப்போ வந்து தர்ஷிகா தூங்கிட்டாங்க. அப்போ போய் விஷால் போய் எழுப்பி, ஏண்டி இப்படி இருக்க, சொல்லு, ஏதாவது உனக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கிறாரு. அவங்க வந்து இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ எதுக்கு உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்னா, அந்த டாஸ்கில் வந்து நாங்கள் உன்னை காப்பாற்ற முடியல, சாரிடி அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால் வந்து தர்ஷிகா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ விஜய் சேதுபதி இந்த விஷயங்கள்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுவாரா வீக்கெண்டில் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு ஃபீலிங் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறனால இக்னோர் பண்ணிவிடுவாரா இல்லை என்ன அப்படின்னு தெரியல. ஸோ இப்போது ஆனந்தியும் பவித்ராவும் பேசும்போது வந்து ஆனந்தி வந்து பவித்ரா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷாலுக்கும் பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க சிரிக்கிறாங்க பவித்ரா. ஸோ அப்போ எல்லாருமே சேர்ந்து இது ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. உள்ளே நம்மளுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க பண்ணுறாங்களா, இல்லை அது அப்படியே ஆர்கானிக்காக நடக்குதா அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸ் தான் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.